அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாஜக மகளிர் அணி சார்பாக மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் பேரணி நடத்த இருந்தாங்க. அதற்கு தமிழக காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறார்கள். அந்த அனுமதி மறுப்பை மீறி பாஜக மகளிர் அணியினர் அங்கே திரண்டு அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதில் கலந்து கொண்ட அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களை, பொதுமக்களை இந்த காவல்துறை, தமிழக காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். சரிப்பா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம், அந்த பாலியல் பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிச்சு. அதான் அந்த குற்றவாளியை ஞானசேகரனை பிடிச்சிட்டாங்களே, இன்னும் ஏப்பா போராடுறாங்க? எல்லா கட்சியும் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்களே, ஏன் அப்படின்னு நிறைய பேத்துக்கு புரியாமல் இருக்கும். நல்லா சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. அதாவது ஞானசேகரனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது ஃபோன் வந்தது, சார் ஃபோன் பண்ணார் அப்படின்னு அந்த விசாரணையில் அவர் சொல்கிறாரு. அந்த சார் தான் யார் அப்படின்னு எல்லா கட்சியும் கேட்குறாங்க. யார் அந்த சார் அப்படின்னு எல்லா கட்சியும் கேட்டு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் அங்கங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் நடத்திட்டாங்க, பாமக நடத்திட்டாங்க, ஏடிஎம்கே நடத்திட்டாங்க, பாஜக நடத்திட்டாங்க. அப்பவும் இந்த திமுக அரசு சொல்ல மாட்டேங்குது யார் அந்த சார். தயவு செய்து சொல்லிடுங்க. அதை கேட்டு தான் எல்லா கட்சியும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் ஞானசேகரனை பிடிச்சிங்க, தண்டனை கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அனைவருமே குற்றவாளி இல்லை. அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆனவன், உடந்தையாக இருந்தவன் எல்லாருமே குற்றவாளி இல்லையா? அதனால் அந்த சார் யாருன்னு சொல்லுங்கள், எல்லாரும் போராட்டத்தை நிறுத்திடுவாங்க. அது வரைக்கும் போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கும். தமிழ்நாட்டில் எல்லா எதிர்க்கட்சியும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சார் யாருன்னு நீங்கள் சொல்லாத வரைக்கும் போராட்டம் இங்கு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. யார் அந்த சார்? யார் அந்த சார்? இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒருத்தர் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, மொபைல் போன் ஆன் இருந்தா நான் சென்னையில உட்கார்ந்துட்டு உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும். காலகட்டத்துல யார் அந்த சார் போன் பண்ணாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு 2000 போலீஸ் அங்க நிக்கிறாங்க. போலீஸ்க்கு இருக்கிற அதிகாரம் இல்ல. அதை எப்படி யார் அந்த சார் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கில்ல? இது பார்த்துட்டு பயந்துட்டு 2000 பேர் போலீஸ் பெண்கள் பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல ஒவ்வொரு காலையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பெண்கள் இங்க வர முடியாம தடுக்கிறதுக்கு நீங்க காவல் கொடுத்துட்டு இருக்கீங்க? அவங்களை வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவு டெக்னாலஜி வச்சுக்கிட்டு எதையோ கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் அந்த ஞானசேகரனோட மொபைல் ஃபோனை வாங்கி பார்த்தா யார் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடுது. அப்போ சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா யாரோ ஒரு முக்கிய புள்ளி அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அதில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் எங்களுக்கு நினைக்க தோணுது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பொதுமக்களுக்கும் அப்படி தான் தோணுது. ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இவர் தாங்க ஃபோன் பண்ணியிருக்காரு பாருங்க, இவரும் குற்றவாளிங்க அப்படின்னு அந்த யார் ஃபோன் பண்ணாங்களோ அவங்களையும் சொல்லுங்கள். வெளியில் சொல்லலை அப்படின்னா அது யாரோ ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு தான் தோணுது. அதற்கப்புறம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு, போராட்டத்திற்கு, அதாவது மகளிர் அணி பேரணிக்கு கலந்து கொள்ள வந்த, பழனியிலிருந்து மதுரைக்கு வந்த பாஜக மகளிர் அணியை சேர்ந்தவர்களை ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க. சரிங்களா? 100 போலீஸ் குவிச்சு அந்த மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த மண்டபத்துக்கு பக்கத்திலேயே பார் ஒன்று நடக்குது, பிரைவேட் பார், தனியார் பார் ஒன்று நடக்குது. காலையில் 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மது விநியோகத்தை 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணி விநியோகிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. பாருங்க, இந்த காம்பவுண்ட் இப்ப திருப்பி இந்த பிராந்தி கடைக்குள்ள பார் அங்க பார். கிட்டத்தட்ட காலையில மணி என்ன 9 மணிக்கு நடக்குதா வழக்கம் போல 24 மணி நேரம் பார் செயல்படும். பாரு மணி என்ன, லைவ்ல போறே மணி என்ன. தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், காவல்துறை, திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இங்க பாத்தியா? காலையில 9 மணிக்கு பப்ளிக்கா திறந்து வச்சு கலை நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்காரு வெளியில. 50 போலீஸ், 10 காவல் ஆய்வாளர்கள், டிஎஸ்பி எல்லாம். இதுதான் தமிழக அரசாங்கம் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம்.
கேவலமான இந்த அரசாங்கத்திற்கான சாட்சி இந்த பார். மகளிர் பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக இன்றைக்கு பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள் 15 பேர்த்த கைது செய்து மண்டபத்துல தங்க வச்சிருக்காங்க. அதே மண்டபத்துல அதே காம்ப்ளெக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய கடையில இப்ப 50-100 போலீஸ் வெளியில பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல பிராந்திக்கிற 24 மணி நேரம் செயல்பட்டு இருக்குது. இதுதாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான லட்சணம், இந்த சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய லட்சணம். 100 போலீஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்குள்ள 24 மணி நேரமே இன்னைக்கு சாராய வித்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போனவங்களை கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க. தயவு செய்து மக்கள், தமிழ்நாட்டுடைய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். நன்றி. பொதுமக்கள் வெளியில் வர்றதுக்குள்ள, பொதுமக்கள் வீதிக்கு வர்றதுக்குள்ள யார் அந்த சார்னு சொல்லிடுங்க. அப்படி இல்லை, நாங்கள் சாமானியமாக சொல்ல மாட்டோம், முடிஞ்ச வரைக்கும் மறைச்சி வச்சு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொதுமக்கள் வீதிக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் ஆட்சி கைமீறி போயிடும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.